ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி 60 டேஸ் ஆஃப் கிறிஸ்மஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே 29ஓட டயட் மீல் பிளானும் அண்ட் கூடவே இந்த டே எனக்கு எப்படி போச்சு அப்படிங்கிற ஒரு விலாகும் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி மார்னிங் ரொம்ப லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். நானும் சரி ஜக்கும் சரி நியர்லி ஒரு 10 ஆயிடுச்சு எந்திரிக்கவே. ஸோ நாங்கள் 2 பேரும் எந்திரிச்சதும் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கிற சீரக தண்ணி போட்டு குடிக்கிறதுக்காக ரெடி ஆகிட்டேன். லாஸ்ட் 2 டேஸாக உள்ள கமெண்ட்ஸில் ஒரு சிஸ்டர் வந்து உங்கள் வெயிட்டை வந்து அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டதுனால நேற்றுக்குள்ள வீடியோவில் நான் ஊருக்கு வரும்போது இங்கே வந்து அனலாக் மெஷின் தான் இருக்குது. ஸோ நான் டிஜிட்டல் மெஷின் ஒன்று மீஷோவில் ஆர்டர் போட்டிருக்கேன், அது வந்ததும் அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு இன்னொரு சிஸ்டர் வந்து நேற்றுக்கு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு நீங்கள் வந்து ஆல்ரெடி துபாயிலேருந்து வரும்போதே பேக் பண்ணி வச்சுட்டேன்னு தானே சொன்னீங்க, உங்களோட அங்கே யூஸ் பண்ணிகிட்டு இருந்த வெயிட் மிஷின், அப்போ அது எங்கே அந்த அதை மீன் பண்ணி எனக்கு ஒரு கமெண்ட் கேட்டிருந்தீங்க. நீங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக இதை நான் ஷேர் பண்ணுறேன். நான் பேக் பண்ணி வச்சது உண்மை தான், ஆனால் பேக் பண்ணி இந்தியாவுக்கு கொண்டு வரதுக்காக வைக்கல. என்னோடய பர்சனல் திங்ஸ் கொஞ்சம் துபாயில் என்னோடய ஃப்ரெண்ட் ரூமில் வச்சுட்டு தான் நான் ஊருக்கு வந்தேன். ஏன்னா நான் இனி ஒரு லாங் லீவுக்கு வந்திருக்கேன். இனி போகும்போது வேறு ரூம் பார்த்து தான் போகணும். அதனால் என்னோடய வெயிட் மிஷினையும் பேக் பண்ணி அந்த பர்சனல் திங்ஸ் கூட வச்சுட்டு வந்ததை தான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் மேபி நான் ஊருக்கு எடுத்துகிட்டு வர இந்த பேக்கில் பேக் பண்ணி வச்சுட்டேன்னு நினச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அப்படி கேட்டிருப்பீங்க. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். பட் இருந்தாலும் என் சைடில் இருந்து அந்த கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இதை நான் இப்போ ஷேர் பண்ணேன். அண்ட் நான் வந்து மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் சீரக தண்ணி குடிச்சிட்டு குழந்தைய வந்து ஃப்ரெஷ்ஷப் பண்ணிவிட்டேன். மார்னிங் எனக்கு இருக்கிற ஒரு பிக்கஸ்ட் டாஸ்கே வந்து இவரை வந்து ஃப்ரெஷ்ஷப் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கறது தான். அதை முடிச்சுட்டு இவரை ஹஸ்பண்ட் கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன்னா நான் கொஞ்சம் ஃப்ரீயாக நின்று கிச்சன் ஒர்க் பார்ப்பேன். அண்ட் அப்படி அவரை ஹஸ்பண்ட் கையில் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ரைஸ் வேகிறதுக்காக ரைஸ் குக்கரில் போட்டுட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் இன்றைக்கி நான்வெஜ்ஜாக துண்டு மீன் தான் வாங்கியிருந்தோம், அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு வச்சுட்டு அப்புறமா என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துப்போம் அப்படின்னு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டாக அண்ட் ஃபர்ஸ்ட் மீலாக ஆப்பிள் தான் எடுத்துக்கிட்டேன். இது நான் எடுக்கிறதுக்கே ஒரு 10:45 பக்கத்தில் ஆயிடுச்சு. அண்ட் அதை முடிச்சுட்டு இன்றைக்கி எனக்கு நல்ல ஸ்டொமக் பெயின். ஸோ பெருசாக குக் பண்ணுறதுக்கு எனக்கு உடம்புல எனர்ஜியும் இல்லை. நான் நேற்றுக்கே சொல்லியிருந்தேன் பீரியட்ஸ் அப்படின்னு. ஸோ தட் இன்றைக்கி வந்து நேற்றுக்கு வச்ச ஃபிஷ்ஷையே கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு இந்த துண்டு மீனை வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆல்ரெடி நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து கொஞ்சம் மசாலா அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதையும் போட்டு அது கூட கொஞ்சம் காரம் தூக்கலாக இருக்கிறதுக்காக மிளகுத்தூளும் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணியிருந்தேன். ஏன்னா இன்றைக்கி ஹஸ்பண்டோட ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேர் வீட்டுக்கு வந்திருந்தாங்க, அவங்களுக்கும் இன்றைக்கி லஞ்ச் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணுறதுக்கே எடுத்தேன். என் ஹஸ்பண்டுக்கு மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னா இன்றைக்கி சூடு பண்ண ஃபிஷ் கறியும் கொஞ்சம் தயிரும் வச்சு கொடுத்தாலே அவர் சமாளித்து சாப்பிட்ருப்பார். பட் அந்த குழந்தைங்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நல்லதாக கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக எடுத்து தண்ணியில் விட்டு வச்சுருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா மேரினேட் பண்ணி ஒரு பக்கமாக வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஃப்ரை பண்ணுறதுக்காக தவாவில் எடுத்து போட்டுட்டேன். என்னோட ஹஸ்பண்டோட ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டுக்கு வராங்கன்னா சொல்லாமல் தான் வருவாங்க. இன்றைக்கும் அப்படி தான் வந்தாங்க. எப்போவுமே ரைஸை வந்து எந்திரிச்சதுமே காலங்காத்தில் நான் வேகிறதுக்கு போடுவேன், அது வேக டைம் ஆகும் அப்படிங்கிறதுனால. லக்கீலி இன்றைக்கி நானும் ஜக்குவும் கொஞ்சம் லேட்டாக எந்திரிச்சதுனால இன்றைக்கி ரைஸ் வந்து கொஞ்சம் லேட்டாக போட வேண்டியதாக இருந்துச்சு. அப்போது அந்த குழந்தைங்களும் வந்துட்டாங்க, அதனால கொஞ்சம் ரைஸ் அதிகமாக போட்டுட்டேன். எனக்கு மற்றதெல்லாம் கூட எக்ஸ்ட்ரா நான் வச்சுப்பேன். ஆனால் இந்த ரைஸை ஃபஸ்ட்டே வேக போட்டுட்டேன்னா அது வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அடுத்து இன்னொரு ஸ்டெப் போடணுன்னா கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். ஆனால் லக்கிலி அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ரைஸை கழுவி போட்டேன் அப்படிங்கிறதுனால ஓகேவாக இருந்துச்சு. அண்ட் இன்றைக்கி நான் லஞ்சுக்கு வந்து 3 இட்லியும் கொஞ்சமாக சாம்பாரும் வச்சு சாப்பிட்டேன். ஏன் இன்றைக்கி நான் லஞ்சுக்கு வந்து இட்லியும் சாம்பாரும் எடுத்தேன், நான் குக் பண்ண சாப்பாடு எதுவும் சாப்பிடலை அப்படிங்கிறத நான் வந்து ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக, அப்படி வீடியோ போகட்டும். அண்ட் லஞ்சை வந்து முடிச்சுட்டு என் குழந்தை வந்து கொஞ்சம் நேரம் டிவி போட்டு கேட்டார். எத்தனை பேர் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு உண்மையாகவே இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்குது. நான் எப்போவுமே டிவி போட்டால் ஒன்றும் ஏதாச்சும் ஒரு நல்லதாக காமெடி சீன் பார்ப்பேன், இல்லை ஏதாச்சும் ஃபிலிம் உட்காந்து பார்த்து கம்ப்ளீட் பண்ணிப்பேன். இப்போ இவர் கூட உட்காந்து நானும் வந்து இந்த மாதிரி குழந்தைங்களோட சாங்ஸு, குழந்தைங்களோட குட்டி குட்டி ஃபிலிம்ஸ் இருக்கும்ல, இதை பார்த்துட்டு இருக்கேன். பட் வேறு சேனல் மாற்றினாலும் அதவே அப்படின்னு ரொம்ப கான்ஷியஸாக கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ தட் அவருக்கு அதை வச்சு கொடுத்துட்டு எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுன்னா நானும் என்ன பண்ணுறேன், யூடியூப்பில் ஏதாச்சும் பார்த்துட்டு அப்படி சமாளிச்சுட்டு உட்காந்துருக்கேன்.
அண்ட் அது கொஞ்ச நேரம் அவர் கூட உட்காந்து பார்த்துட்டு பாத்திரம் கழுவோம் அப்படின்னு மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் நமக்கு சேர்ந்துருக்கோம்ல பாத்திரம், அதெல்லாம் க்ளீன் பண்ணி அந்த கிச்சனையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் சூப்பராக ரெஸ்ட் எடுத்தேன். ஏன்னா ஈவினிங் போல் எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போக வேண்டியது இருந்துச்சு. அதனால் நல்லா தூங்கி எழுந்திரிச்சா தான் முடியும். ஆல்ரெடி எனக்கு அப்டாமன் பெயின், கிராம்ப் அது இதுன்னெல்லாம் இருந்ததுனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் நல்லா தூங்கி எழுந்திரிச்சேன். நான் இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து வெறும் 3 இட்லியும் கொஞ்சமாக சாம்பார் மட்டுமே சாப்பிட்டதுக்கு ரீசன் வந்து ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு வேறு ஒரு ரீசனும் இல்லை. ஈவினிங் இன்றைக்கி ஒரு குழந்தையோட பர்த்டே ஃபங்க்ஷன் இருக்குது. அங்கே போய் நம்ம வந்து கொஞ்சம் சாப்பிட்றது கலோரிஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால தான் ஆஃப்டர்நூன் லஞ்சோட கலோரிஸை கொஞ்சம் கம்மி பண்ணிப்போம் அப்படின்னு 3 இட்லியும் கொஞ்சம் சாம்பாரும் வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் வீடு அப்படிங்கிறதுனால அங்கே போய் சாப்பிட வேண்டியது இருக்கும். ஸோ அங்கே போய் சாப்பிட்றத கூட பேலன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டேன். ஏன்னா நான் துபாயிலேருந்து ஊருக்கு வந்ததுக்கப்புறம் ஊரில் நான் போகிற ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் வீடு இது தான். ஆக்சுவலாக நம்ம துபாயிலெல்லாம் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வீடு இப்படியெல்லாம் இருக்காது. நம்ம ஊருக்கு வந்தால் தான் இந்த மாதிரியெல்லாம் போக முடியும். அண்டு நமக்கே ஒரு நல்ல ஒரு குட் ஃபீல் இருக்கும் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வீட்டுக்கெல்லாம் போகும்போது. அதை நான் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். அப்படி நான் போன ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் வீடு இது. அங்கே போய் சூப்பராக சாப்பிட்டு கம்ப்ளீட்டும் பண்ணிட்டேன். அண்ட் நாங்கள் இன்றைக்கி ஃபங்க்ஷன் வீட்டுக்கு வந்து நான், ஹஸ்பண்ட், குழந்த, அம்மா அண்ட் என்னோட சித்தி எல்லாருமா சேர்ந்து தான் போனோம். ஸோ போயிட்டு அங்கே எல்லாருக்கிட்டையும் அப்படி இப்படி பேசிட்டு அண்ட் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பி வந்தோம். அண்ட் போகும்போதே அந்த குழந்தைக்கு ஏதாச்சும் கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணுவோம் அப்படின்னு சதாசிவனில் போய் தான் நாங்கள் ட்ரெஸ் எடுத்தோம். நம்ம மார்த்தாண்டத்தில் 2 பிளேஸில் சதாசிவன் இருக்குது. ஒன்று குளுத்துறையில் இருக்குது, இன்னொன்று மார்த்தாண்டம் பெஸ் ஸ்டேஷன்லேருந்து கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது. நாங்கள் குளுத்துறையில் இருக்கிறதுல தான் எடுத்தோம். அண்ட் அங்கே இன்றைக்கி பிளேன் பிரியாணியும் சிக்கன் ஃப்ரை பண்ணி ரோஸ்ட் இருக்கும்ல அதுவும் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக சாப்பிட்டுட்டு வீட்டுக்கும் வந்தாச்சு. குழந்தைய அம்மா வீட்டிலே விட்டுட்டு தான் இங்கே வீட்டுக்கு வந்தோம். அண்ட் நம்ம வெயிட் லாஸ் ரிலேட்டடாக இல்லை வீடியோ ரிலேட்டடாக எது ஷேர் பண்ணணுன்னாலும் இன்ஸ்டா ஐடி யூஸ் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோட மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், பை.